ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க மைனஸ் என்சைக்ளோபீடியா அடிச்சோம். நான் உங்க மேன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சினாரியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎன்எம் சர்வீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிஷன் எதுவுமே கோட் பண்ணல. வெறும் W06.XXXA இதை மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஃப்ரம் பெட் இனிஷியல் என்கவுண்டர். இந்த கோடு மட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கோடோட இஎன்எம் பே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பே ஆகாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து பெட்லேருந்து ஃபாலோ ஆகிட்டாங்க. பட் செக் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா Z04.3 கொடுக்கலாம். இந்த Z04.3 என்னன்னு கேட்டிங்கன்னா என்கவுண்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஃபாலோயிங் அதர் ஆக்சிடென்ட். பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சிடென்ட் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து அப்சர்வேஷன் ப்ரொவைடர் கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த Z04.3 வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம Z04.3 கொடுக்குறோம். இல்லைன்னா இந்த இஎன்எம் சர்வீஸே பேமெண்ட் ஆகாது. ஸோ மேலும் இது மாதிரியான சினாரிஸ் தெரிஞ்சுக்க மேன் என்சைக்ளோபீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.